முன்னாடி சொரசொரப்பு இப்படி கிராஸ் பண்ணால் அப்படியே பிடிச்சி செடியே போடுவது அந்த அளவுக்கு அந்த செடி வைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண ஏற்கனவே ஒரு முறை கீழே கட் பண்ணிவிட்டேன். அந்த முனை 2 களை வச்சு 2வது களை சரசரன்னு வருது. அப்புறம் அதையும் கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா ரொம்ப பெருசாக போனால் நல்லா இருக்காது. கீழே அடுத்த தனித்தனியாக வந்து கட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணேன், பூச்செடி ஒரு தோரணம் மாதிரி இப்படி கட்டியிருக்கேன் வாசல் போடுறதுக்கு முன்னாடி. அது கேட்டாண்டி சில செடியெல்லாம் வீடு பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணி வேலை செய்வாங்க. ஏதாவது செடி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸ்கோடு அது போகிறாங்க. அங்கங்கே பார்க்குறது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது பசங்க சனிக்கிழமை போனாலும் எல்லாம் போயிட்டு வந்தாங்க ஊருக்கு முருங்க மரம் எடுத்துவாங்க. 20 தலை 20 செடி கழிச்சு அகத்திக்கீரை விதை வளர்த்துருக்கேன். நல்லா இவ்வளோ ஒரு அரடி வந்துச்சு. பூச்சி தின்னுது. சரி வேப்பெண்ணெய் வீட்டில் இருக்குது. வேப்பெண்ணெய் ஒரு கப்பு அந்த மூடியில் எடுங்க. அதை போல் வந்து ஒரு 3 மடங்கு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி நீங்கள் தான் இது அதிகமாகிடுச்சுன்னா சத்து செடி நான் என்ன பண்ணேன், ஏன்னா எனக்கு இல்லை நான் தெரியாமல் பண்ணி எப்படி பண்ணீங்க? இது எனக்கு தெரியாது. வேப்பெண்ணெய் வாங்கினேன் இப்படி தெரிச்சு செடியே அந்த வேப்பெண்ணெய் அப்படியே ஊற்றிட்டீங்க. சாக்கடை கையில் பண்ணிட்டேன். ஓஹோ இப்படி தெரிச்சோம் இல்லையா? செடி தெரியும். அப்படியே போயிடுச்சா இல்லை அடுத்த நாள் ஒரு இலை கிடையாது. அப்புறம் வந்து பார்க்காமன்னா ஒரு யூடியூப்பில் பார்ப்பேன். கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து சோப்பு பவுடர் போடணுமா? மிதந்துனே இருந்துச்சு. சோப்பு பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா குளிர்ந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தான் அது நல்லா பண்ணும். நான் என்ன பண்ணுவேன், 2 மூடி ஊற்றினேன். 1 லிட்ரு ஸ்ப்ரே பாருங்க அது ஊற்றினேன். மேலே குலுக்கி ஸ்ப்ரே பண்ணேன். கொஞ்சம் வந்து சோப் பவுடர் போடல சார். ஆனால் ஏற்கனவே நான் ஷாம்பு போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா அந்த ஸ்டிக்கர் ஒர்க் ஷாம்பு கூட வைக்காது சார். போட்டுருந்தேன், கழுவி ஊற்றிட்டேன். ஷாம்பு வைக்க